அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் குவாலிஃபிகேஷன் ஆர்டிகல் 84. பார்லிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பார்லிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா அந்த 3 விஷயமும் சேர்ந்ததான் பார்லிமெண்ட். நம்ம வீடியோஸ் பார்க்காதவங்க பழைய வீடியோஸ் எல்லாமே பாருங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு தேவையான எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் கீவேர்ட்ஸ் மட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் அதை படித்தாலே போதும். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு எஸ்பெஷலாக 2025 சிலபஸ்க்கு ஃபுல் ஜென்ரல் இங்கிலீஷ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்க போகிற டாபிக் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் குவாலிஃபிகேஷன் ஆர்டிகல் 84. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிட்டிசனாக இருக்கணும். அவங்களுடைய உறுதிமொழி யார் மேலே எடுத்துக்கப்படுதுன்னா பிஃபோர் எலெக்ஷன் கமிஷன் ஆத்தரைஸ்டு பர்சன் முன்னாடி 3rd ஸ்கெடியூலில் போடப்பட்டிருக்கு. ஓகேவா? எலெக்ஷன் கமிஷனுக்கு முன்னாடி யார் அதுக்கான பொறுப்பில் இருக்காங்களோ அவங்க முன்னாடி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். 3rd ஸ்கெடியூலில் அந்த ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பற்றி சொல்லியிருக்கு. ஓகேவா? இதோட குவாலிஃபிகேஷன்னா மினிமம் 30 years ராஜ்யசபாக்கு இருக்கணும், 25 years லோக்சபாக்கு இருக்கணும். பார்லிமெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ண எல்லா குவாலிஃபிகேஷனும் அவங்க எடுத்துருக்கணும். அடுத்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எதன அடிப்பெல்லாம் இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னா 102 ஆர்டிகல் அதை பற்றி சொல்லுது. ஒன்று ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் யூனியன் ஸ்டேட் எக்ஸப்ட் மினிஸ்டர் அண்ட் எக்ஸப்டட் ஆஃபீஸ். அதாவது என்னன்னா யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இது இல்லாமல் வேற ஏதாவது துறையில் இவங்க போஸ்டிங் வந்தாலோ இல்லை அதன் மூலியமா வருமானம் ஏதாவது வந்தாலும் இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவாங்க. அன்சன் மவுண்ட் டிக்ளேர்ட் பை கோர்ட் மனநிலை சரியில்லை, மூளை சரியா இயங்கலை, ஆக்டிவா இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவாங்க. அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வென்ட் டிக்ளேர்ட் பை கோர்ட் அப்படின்னா என்னன்னா தீர்க்க முடியாத பிரச்சனை நிலுவையில் இருக்கு, அதுக்கு முன்னாடி இவங்களை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட் சொன்னா கண்டிப்பா போட மாட்டாங்க. நான் சிட்டிசனா இருந்தாலோ ஃபாரின் ஆலியன்ஸா இருந்தாலோ கண்டிப்பா போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டிஸ்குவாலிஃபை தான் ஆகப்படும். டிஸ்குவாலிஃபை பார்லிமெண்ட் லா. பார்லிமெண்ட் லா படி இதெல்லாம் டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சீட் எப்போ வேக்கண்ட் ஆகும் அப்படின்னா ஆர்டிகல் 101. வேக்கண்ட்க்கும் வேக்கண்ட் ஆகிறதுக்கும் டிஸ்குவாலிஃபைக்கு நிறைய வித்தியாசம். டிஸ்குவாலிஃபைங்கிறது முறையற்று போகிறது, ஆனால் வேக்கட்டுங்கிறது முறையான முறையில் சில விஷயங்கள்னால அந்த சீட்டு காலி ஆகுறது. டபுள் மெம்பர்ஷிப் இருக்கு, ராஜ்யசபா லாக்சபா இருக்குன்னா ஏதாவது ஒரு இதான் மெயின்டைன் பண்ண முடியும், ஒரு இதுதான் அவங்களுக்கு கிடைக்கும், வேக்கண்ட் ஆயிரும். அதில் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டாலும் அது வேக்கண்ட் ஆயிரும், டெஸ்டினேஷன் கொடுத்தாலும் வேக்கண்ட் ஆயிரும். 60 நாள் அவங்க சொல்லாமல் ஆப்சென்ட் ஆனாலும் வேக்கண்ட் ஆயிரும். கோர்ட் இந்த எலெக்ஷன் இவங்க முறையற்ற முறையில் ஜெயிச்சு வந்திருக்காங்கன்னு நினைச்சாலும் கோர்ட் சொன்னிச்சுனாலும் வேக்சின் ஆயிரும். எக்ஸ்பல்ஷன் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்லையோ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்லையோ இல்லை ஒரு தற்காலிக முறையில் அவங்கள வெளியே போனால் வெளியே போக முடியும், இல்லை இந்த 2 எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அவங்க வெளியே போக முடியும். ஸோ கவர்னர் அப்பாயின்மெண்ட் இவங்களை யாராவது ஒருத்தரை கவர்னர் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்கனாலும் வேற ஒரு போஸ்டிங் போனாலே இருக்கிற போஸ்டிங் கண்டிப்பாக போயிடும். ஓகேவா? ஸோ அடுத்த ஓத் அண்ட் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 99 ஓத் பிஃபோர் பிரசிடென்ட் ஆர் அப்பாயிண்டி. இவங்க யார் முன்னாடி எடுத்துக்கலாம்னா பிரசிடென்ட் மாதிரி எடுத்துக்கலாம், அல்லது அப்பாயின்ட் முன்னாடி அதுக்கு யார் பொறுப்பில் இருக்காங்களோ அவங்க முன்னாடி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சேலரிஸ் அண்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா செட் பை பார்லிமெண்ட். சேலரியும் அலவன்ஸும் கண்டிப்பாக பார்லிமெண்ட் தான் செட் பண்ணும். அடுத்த லோக்சபா இருக்க ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா யார் அப்படின்னா ஆர்டிகல் 93 அதை பற்றி சொல்லுது. ஸோ கண்டிப்பாக எலக்டட் ஃப்ரம் த லோக்சபா மெம்பர் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்புறம் தான் லோக்சபா மெம்பர்லேருந்து தான் கண்டிப்பாக ஸ்பீக்கர் எடுக்க முடியும். ஃபிக்ஸ்டு எலெக்ஷன் டேட் பை பிரசிடென்ட் தான் அதுக்கான எலெக்ஷன் டேட்டை முடிவு பண்ணுவார். ஓகேவா? கண்டினியூஸ் அன்டில் நியூ லோக்சபா மீட் ஆஃப்டர் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நியூ லோக்சபா இப்போ டிசால்வேஷன் ஆயிருச்சு, அடுத்த இது ஃபார்ம் ஆகணும் இல்லையா? அப்போ அது வரைக்கும் யார் லோக்சபா பார்ப்பா? ஸோ அது வரைக்கும் கண்டிப்பாக ஆஃப்டர் புது லோக்சபா வர வரைக்கும் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், அவங்களால அந்த சீட்டை ப்ளே பண்ண முடியும். ஸ்பீக்கர் வேகன்சி, இந்த வேகன்சி எப்பப்பெல்லாம் போகும் அப்படின்னா சீசஸ் லோக்சபா மெம்பர்ஷிப். லோக்சபாவோட மெம்பர்ஷிப் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பதவி போயிடும். இல்லை இவங்களா ரெசிக்னேஷன் டெப்டி ஸ்பீக்கர்ட்ட கொடுத்தாலும் ரெசிக்னேஷன் போயிடும். இல்லை இவங்களை ரிமூவ் பண்ணுறாங்க வித் மெஜாரிட்டி ஓட்டில் 14 days நோட்டீஸில் இவங்கள ரெசல்யூஷன் ஏதோ ஒரு குற்றம் சாட்டி வெளியே அனுப்புறாங்க அப்படின்னாலும் இவங்களுடைய பதவி போய்விடும். அடுத்து இவங்களுடைய ஸ்பீக்கரோட ரோல் என்ன, பவர் என்ன, ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல முன்னிலை நடத்து டிசிஷன் எடுக்கிறது இவங்க தான். மெயின்டைன் டெக்கோரம் அண்ட் கோரம், இதில் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறது இவங்க தான். காஸ்டிங் டை ஆச்சுன்னா ஓட்டு போடுறது இவங்க தான். பிரசிடென்ட் ஜாயின்ட் சிட்டிங் ஏற்படும் போது முன்னிலை நடத்தி கொண்டு போகிறது இவங்க தான். மணி பில்லா இல்லையான்னு முடிவு பண்ணுறதும் இவங்க தான். கமிட்டி சேர்மன் அப்பாயின்ட் பண்ணுறதும் இவர் தான். எக்ஸப்டிவ் சேர்மன் இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் அப்படிங்கிற ஒரு கமிட்டி மாதிரி இருக்கிறதுக்கு அஃபிஷியல் சேர்மனும் இவங்க தான். அடுத்த ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் லோக்சபா ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக படிக்கணுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒன் படிச்சுக்கோங்க, நடுவில் சஞ்சீவி ரெட்டி படிச்சுக்கோங்க, அடுத்த பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்க ஓம் பிர்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நடுவில் ஏதாவது யூனிக்காக இருக்கிறத படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக எப்போ படிக்கணும்னா யூபிஎஸ்சி லெவலில் படிக்கிறீங்க, இல்லை குரூப் 1 லெவலில் படிக்கணும்னா கண்டிப்பாக ஃபுல்லாக படிச்சாகணும். இயர் கேட்கலாம், எத்தனாவது இதாக இருந்தாங்கன்னு கேட்கலாம். இந்த ஒரு ஃபார்மேட் 14 பேத்துக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி மேக் பண்ண முடியும். அதனால கிளபரா இருக்குன்னு நினைக்கிறோம் படிச்சுங்க. யூபிஎஸ்சி படிக்கிறோம் கண்டிப்பாக ஃபுல்லாக படிச்சுங்க. ஓகேவா? அடுத்த டெபுட்டி ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட்ஸ் டூரிங் ஸ்பீக்கர் ஆப்சன்ஸ். ஸ்பீக்கர் ஆப்சண்டா இருக்கும் போது டெப்டி ஸ்பீக்கர் பிளே ஆவார். ஃபர்ஸ்ட் டெப்டி ஸ்பீக்கர் யாரு அப்படின்னா அனந்தசாயனம் ஐயங்கார்.
ஓகேவா. அடுத்த சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா பார்க்க போறோம். ஆர்டிகல் 89. சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா ஆர்டிகல் 89. வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். வைஸ் பிரசிடென்ட் எக்ஸப்டிவ் சேர்மனும் இவர் தான். அதே சமயத்தில் வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். சிமிலர் பவர்ஸ் டு லோக்சபா ஸ்பீக்கர். லோக்சபா ஸ்பீக்கர் மாதிரியே இவருக்கும் பவர் உண்டு. ஸோ ஜாயின்ட் செக்ஷன் பத்தி அடுத்த பார்க்க போறோம். ஜாயின்ட் செக்ஷன் எப்பப்பெல்லாம் ஏற்படும் அதை பத்தி சொல்ற ஆர்டிகல்னா ஆர்டிகல் 108 டெட்ராக் ரெசல்யூஷன் ஃபார் ஆர்டினரி ஃபினான்ஸ் பில். ஆர்டினரி அண்ட் ஃபினான்ஸ் பில் இது ரெண்டுக்கு மட்டும் தான் டெட்ராக் ரெசல்யூஷன் வந்து ஜாயின்ட் செக்ஷன் மேக் பண்ண முடியும். ஓகேவா. டெட்லாக் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாம ஒரு லாக் ஆகி தத்தளிக்கிறது, ரெண்டு பேரும் இல்லாம பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இதை ஸ்பீக்கர் தான் முன்னிலைப்படுத்தி நடத்துவார். இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா பில் ரிஜெக்டட், அமெண்ட்மெண்ட் டிஸ்அக்ரீட் ஆர் 6 months இன் ஆக்ஷன். ஓகே, அதாவது கண்டிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பில் ஏதோ ஒன்று ரிஜெக்ட், ஆர்டினரி ஃபினான்ஸ் பில் தான், பில் ஏதோ ரிஜெக்ட் ஆயிருச்சு, அமெண்ட்மெண்ட்ல ஏதாவது பிரச்சனை, ஒத்துக்கல அமெண்ட்மெண்ட், ஏதோ ஒரு ஹவுஸ் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, இல்ல 6 மாசமா எந்த ஆக்ஷனும் இல்லாம இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் கூட்டப்படும். எக்ஸ்க்ளூட் மணி அண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ். மணி பில்லுக்கும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு மட்டும் இது எக்ஸ்க்ளூட் பண்ணப்படுது. இதுல இருந்து இதுக்கு ஜாயின்ட் சிட்டிங் வரவே வராது, மணி பில்லுக்கும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பில்லுக்கும். ஏன் அப்படின்னா அது ரெண்டுமே லோக்சபா பவர்ஃபுல்லுங்கனால அவங்க பார்த்துப்பாங்க. அடுத்த பார்லிமெண்ட்ரி செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 3 விதமான பார்லிமெண்ட்ரி செக்ஷன் நடக்கும். பட்ஜெட் செக்ஷன் பிப்ரவரி டு மே இதான் லாங்கஸ்ட், மன்சூன் செஷன் ஜூலை டு செப்டம்பர், வின்டர் செக்ஷன் நவம்பர் டு டிசம்பர் ஷார்டஸ்ட். இப்போ இதை எப்படி நான் வச்சுக்கலாம்னா பிப்ரவரிங்கிறது ஃபினான்ஸ் ரவுண்டு, எப்பயுமே வருஷத்துடைய தொடக்கத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம் பட்ஜெட் போடுவோம். ஸோ பிப்ரவரிங்கிறது ஃபினான்ஸ் அப்படிங்கிற நான் வச்சுக்கோங்க எஃப்எஃப்ன்ட்டு. ஓகேவா. மான்சூன்ங்கிறது ஜூலை செப்டம்பர் அந்த நேரங்கள். ஓகேவா. ஸோ மான்சூன் செஷன் நமக்கு எப்படி சொல்றது, இது வந்து 4-3-2 அப்படின்னு புரியும். 4-3-2 4 மாசம், இது 3 மாசம், இது 2 மாசம். அதனால தான் இது லாங்கஸ்ட்னும் இது ஷார்டஸ்ட்னும் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் 1 மந்த் தான் கேப் இருக்கும். இதை நான் வச்சுனாலும் போதும். ஜூன் விட்டு ஜூலை, அக்டோபர் விட்டு நவம்பர்ல ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஓகே, ஸோ அதை நான் வச்சு எல்லா கேப்பும் எப்படி இருக்கும், ஒரு மாசம் தான் டைம் இருக்கும். 6 months கேப் லிமிட் பிட்வீன் செக்ஷன்ஸ். அதாவது இப்போ 6 மாசங்கள் அப்படின்னு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு இன்னொரு ஹவுஸோட ஒப்புதல் இல்லாம இவங்களால கொண்டு போக முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து. ஸோ அப்ப அந்த நேரத்துல 2 பேருடைய ஒப்புதலுமே தேவை கண்டிப்பா அப்படிங்கிற நிலைமை தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்ப என்னென்ன விஷயங்களுக்கு 2 பேர்த்தோட ஒப்புதல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்பதான் ஜஸ்ட் நோ பார்த்தோம் இல்லைங்களா. எது எதுக்கெல்லாம் கொண்டாட முடியும், எது எதுக்கெல்லாம் கொண்டாட முடியாதுன்ட்டு. இப்ப ஜாயின்ட் செக்ஷன்ல ஒரு முக்கியமான விஷயம் வாசிக்கிறேன் பாருங்க. அதர் ஹவுசஸ் டு நாட் டேக் எனி ஆக்ஷன் ஃபார் 6 months ஆன் த பில். இவங்க இயங்காத வரைக்கும் என்ன செய்ய முடியாது, இன்னொரு ஹவுஸால இயங்க முடியாது. ஃபார் 6 months ஆன் த பில். அதர் ஹவுஸ் டு நாட் டேக் எனி ஆக்ஷன் ஃபார் 6 months ஆன் த பில். அந்த பில் அப்படியே கடப்புல போட்டு வைக்க வேண்டியதான், வேற ஆப்ஷனே கிடையாது, அது அப்படியே நிப்பாட்டுற மாதிரி ஆயிடும். ஓகேவா. ஸோ 6 மாசம் கேப், ஒண்ணுமே லிமிட், அதிகபட்சம் 6 மாசம் லிமிட், செஷன் நடத்தியே ஆகணும், நடத்தாம இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி மீனிங். அடுத்த லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் உள்ள பவர்ஸ் பாருங்க. மணி பில்ல லோக்சபா தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும். நேஷனல் எமர்ஜென்சி ரெசல்யூஷன் டிஸ்கன்டினியூஸ் பை லோக்சபா ஒன்லி. இப்ப நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அவசர நிலை பிரகடனம். இதை வந்து கண்டினியூ பண்ணுமா இல்ல டிஸ்கண்டினியூ பண்ணுமா அப்படிங்கிற ரெசல்யூஷன் எல்லாமே என்னதான் செய்யும், லோக்சபால தான் நடத்துற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஓகே. அடுத்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானமும் ஒன்லி லோக்சபா தான் என்ன பண்ண முடியும், மினிஸ்டரை வெளியேற்ற முடியும். அடுத்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் பாருங்க. பில் ஸ்டேஜஸ் பாருங்க. ஒரு பில்லு கொண்டாடணும் அப்படின்னா எப்பெல்லாம் அது நடக்கும், இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் ரீடிங், டீடைல் செக்ஷன் செகண்ட் ரீடிங், ஃபைனல் அப்ரூவல் தேர்ட் ரீடிங். அடுத்த அதர் ஹவுஸ் அப்ரூவல்கான வெயிட் பண்ணும், பிரசிடென்ட் அசென்ட். இந்த ஃபார்மெட் தான் ஃபர்ஸ்ட் பில்லை வாசிப்பாங்க, செகண்ட் ரீடிங்ல பில்ல டீட்டெயிலாக சொல்லுவாங்க, தேர்ட் ரீடிங்ல அப்ரூவல் வாங்கிடுவாங்க, ஃபோர்த்ல இன்னொரு ஹவுஸ்க்கு அப்ரூவல் வாங்குற வெயிட் பண்ணுவாங்க, ஃபிஃப்த்ல பிரசிடென்ட்டை ஒப்புதல் வாங்குவாங்க. அவ்வளோ. ஸோ டெட்ராக் ரெசல்யூஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாயின்ட் சிட்டிங் அண்டர் ஆர்டிகல் 108. இப்போ பிரசிடென்ட் எப்படி ஒப்புதல் கொடுப்பாரு, பிரசிடென்ட் என்னென்னலாம் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஒன்று அப்ரூவ் பண்ணலாம், இல்லை வித் ஹோல்டு பண்ணலாம், இல்லை ரிட்டர்ன் பண்ணலாம், ரிட்டர்ன் ஃபார் ரீகன்சிடரேஷன், ஒத்துக்கலாம், இல்லை நிப்பாட்டி வைக்கலாம், இல்லை திருப்பி அனுப்பி விடலாம். நோ டைம் லிமிட், மே டிலே இன்டெஃபினெட்லி. கண்டிப்பாக அவருக்கு ஒரு டைம் லிமிட் கிடையாது, டைம் லிமிட் கண்டிப்பாக அவருக்கு கிடையாது. அதனால என்ன, அவர் டைம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் கொஸ்டின்ல கேட்பாங்க. லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க கவர்னர் வந்து என்னென்ன பவர்லாம் இருக்கு, அப்ரூவ் பண்ணலாமா ரிட்டர்ன் பண்ணலாமா அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அடுத்த பட்ஜெட் இன் பார்லிமெண்ட் 112. ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்போ எடுப்பாங்க, ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும். இங்கே ஆனுவல் ஃபினான்ஸ், இங்கே ரெண்டையும் நான் வச்சுங்க, 1 31 வரைக்கும் தான் நம்ம எடுப்போம். ஏன் ஏப்ரல் தான் ஆரம்பிச்சுங்க, ஏன்னா ஏப்ரல் 12 மாசம் தள்ளி மார்ச் 31 வரும். ஓகேவா, அதை மறந்துடாதீங்க. இதுல என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னா கிராண்ட்ஸ் என்னென்ன ஒதுக்கணும், டேக்ஸ் என்னென்ன ப்ரொபோஸ் பண்ணணும், அப்ரோப்ரியேஷன் அண்ட் ஃபினான்ஸ் பில், இது எல்லாமே ஃபினான்ஸ் பில்ல இன்க்ளூட் பண்ணப்படும். ரயில்வே பட்ஜெட் மெர்ஜ்டு வித் ஜெனரல் பட்ஜெட் 2017 பிபாக் டெப்ராய் கமிட்டி. இந்த கமிட்டியோட என்ன சொல்றது ரெக்கமெண்டேஷன்ல 2017 ரயில்வே பட்ஜெட்டை
ஜென்ரல் பட்ஜெட்டை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதை மறந்துடாதீங்க. அடுத்த ஃபண்ட்ஸ் ஆர்டிகல் 266 267 ஃபண்ட்ஸை பற்றி சொல்லுது. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற என்னென்ன வரும் அப்படின்னா ரெவன்யூஸ், வருமானங்கள், லோனு, ரீபேமெண்ட்ஸ் இதெல்லாமே கன்சாலிடேட் ஃபண்ட்ல வரும். கான்டிஜென்சி ஃபண்ட்ல என்ன வரும்னா எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் செலவு, பிரசிடென்ட்ஸோட டிஸ்போசல், அவரு நினைச்சா பணத்தை வெளியே எடுக்க முடியும், அந்த மாதிரி இது. அடுத்த பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற என்னன்னா ப்ராவிடென்ட் ஃபண்டு, டெபாசிட்ஸ், ரெமிட்டன்ஸ், இது எல்லாமே ப்ராவிடென்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவில் வரும். கமிட்டி நிறைய டைப்ஸ் ஆஃப் கமிட்டி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி, பர்மனன்ட், ஃபினான்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸ்டாண்டிங் கமிட்டிங்கிறது நிலையானது, ஃபினான்ஷியலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவும் வச்சிருக்காங்க. ஆட்ஹாக் கமிட்டிங்கிறது டெம்பரரி கமிட்டி. ஃபினான்ஷியல் கமிட்டி கம்பல்சரி ஆல்ரெடி சொன்னதான் ஃபினான்ஷியல் இங்கே வந்துருது. ஸோ ஃபினான்ஷியல் கமிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி 22 மெம்பர்ஸ், 15 லோக்சபா, 7 ராஜ்யசபா. ஓகேவா. அடுத்த எஸ்டிமேட் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா 30 லோக்சபா மெம்பர்ஸ். பப்ளிக் அண்டர்டேக்கிங் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா 22 மெம்பர்ஸ். டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா 24, 17 17 in 1993, 7 in 2024 ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லா கமிட்டிக்கும் சேர்மன் மோஸ்ட்லி அப்பாயிண்ட் பை ஸ்பீக்கர் தான். ரொம்ப வேகமாக வாசிச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ டைமில் நிறைய வீடியோ போட வேண்டியது இருக்குது, அதான் ரொம்ப வேகமாக வாசிக்க வேண்டியதாக போச்சு. ஓகே, இப்போ இதில் என்னென்ன ஆர்டிக்கல்லாம், இதில் இந்த கதை எல்லாமே கூட நம்ம இதை வாசமாலே புரியும். ஓகேவா. இப்போ ஆர்டிகளுக்கு மட்டும் சின்ன சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஏற்கனவே என்ன சொன்னேன், ராஜ்யசபா, லோக்சபா 2 பேர் இருக்காங்க. அப்போ பாதி பவர் தான். அப்போ 8ல் 4 பாதி. டிஸ்குவாலிஃபிகேஷன் 1 or 2. எப்பெல்லாம் டிஸ்குவாலிஃபை நடக்கும் அப்படின்னா ஒருத்தனுக்கு பதில் இன்னொருத்தன் என்ன சொல்றது பரிச்சு எழுதுறது, ஒருத்தருக்கு பதில் இன்னொருத்தர் ஃப்ராடுத்தனம் பண்ணி எழுதுறது, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அப்பதான் டிஸ்குவாலிஃபை ஆகும். ஸோ அப்போ ஒருத்தனுக்கு பதில் இன்னொருத்தன், ரெண்டாவது ஆள். அடுத்த வேக்கன் ஓனர் சீட் எப்போ வெக்கேட் ஆகும், ஒரு பதவியில் இருக்கும் போதே இன்னொரு ஒரு பதவி வச்சுன்னா ஒரு பதவி வேலை போயிடும். அப்போ ஒன்று ஒரு பதவியில் இருக்கும் போதே இன்னொரு ஒரு பதவி போச்சுன்னா வேக்கண்ட் ஆயிரும் அப்படின்னா வச்சுங்க. ஓத்தன் சரி 99 இதுக்கு என்ன ஷார்ட்கட் வைக்கிறது, 99 சேலரிக்கும் 99 வச்சுக்கிறது. சரி ஓகே, சேலரி இப்போ நம்ம வேலை பார்க்குறோம், கரெக்டாக எப்போ சேலரி கிரெடிட் ஆகணும், கரெக்டாக 9 மணிக்கு போய் பஞ்சு வச்சா தான் நமக்கு சேலரி கரெக்டாக கிரெடிட், அதில் லாஸ் ஆஃப் போடுறாங்க இல்லை, அதை நான் வச்சுக்கலாம். அடுத்த ஸ்பீக்கர் வந்து ஆர்டிகல் 93 எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி நீ செய்கிறதுனால 3 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவலிங்கார் 52 56. இந்த 77னா ஒரு ஷார்ட் பீரியட்ல இருந்திருக்காரு சஞ்சீவ் ரெட்டி, அதுக்கு தான் இதை டார்க் பண்ணியிருக்கேன். 2009 பிரசிடென்ட் 24 ஓம் பிர்லா. டெப்டி ஸ்பீக்கர் 89, சேர்மன் ஆஃப் ஆர்டிகல் 18, அது 93, இது 89 கரெக்டா ஸ்பீக்கரை பற்றி சொல்றது. ஸோ அப்போ 9ங்கிறத நான் வச்சுக்கேன். அடுத்த சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, ஓகே இதில் ஒரு சின்ன ஷார்ட் வச்சுக்கலாம். சேர்மன்னா வைஸ் பிரசிடென்ட், அப்போ பிரசிடென்ட்டுக்கு அடுத்த அப்படிங்கிறனால 8க்கு அடுத்த 9 அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா டேட்டா 9ங்கிறத நான் வச்சுக்கலாம். ஓகே, ஜாயின்ட் செக்ஷன் எப்போ வந்து ஜாயின்ட் செக்ஷன் எப்போ ஏற்படுது, அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல, அப்போ டெட்லாக் ரெசல்யூஷன் ஆகுது அப்படிங்கிறனால தான் ஜாயின்ட் செக்ஷனே ஏற்படுது. அப்போ டெட்டுங்கிறது ஒரு எப்படி சொல்லி எண்டுன்னு வச்சுக்கலாம், ஆனால் டெத்துன்னு நான் வச்சுக்கலாம். ஸோ 108 ஆம்புலன்ஸ்ல காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் கூட்டு போகிறோம் இல்லையா, அப்போ ஜாயின்ட் செக்ஷனுக்கு 108 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அவ்வளோ தூரம் போனால் ஜாயின்ட் செக்ஷன் எப்போ ஏற்படுது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம ஆம்புலன்ஸ் கூப்பிட்றோம், அதனால 108 அவ்வளோதான். அடுத்த பார்லிமெண்ட் ஸ்விட்ச் தெரியும், பிப்ரவரிக்கு ஃபினான்ஸு 1 month கேப்பு 432ன்னு குறையும். 6 மாதம் வரைக்கும் எந்த முடிவும் எடுக்க முடியாது இன்னொரு இது இல்லாமல். ஓகேவா. 6 months கேப் லிமிட் பிட்வீன் செஷன்ஸ். ஓகே, 6 மாதம் வரைக்கும் அதிகபட்சம் எடுத்துக்கலாம் நடத்தாம, இல்லாட்டி கண்டிப்பாக நடத்தியே ஆகணும் 6 months கேப்பில். அடுத்த மணி பில் ஆல்ரெடி சொல்லியாச்சு, எங்கள் ஆர்டிகல் வேற எங்கேயாவது வருதா, இங்கே 108 ஏற்கனவே சொல்லியாச்சு. பட்ஜெட் இன் பார்லிமெண்ட் 1 and 2, இதே எப்படி நான் வச்சுக்கிறது, நம்ம 10th வரைக்கும் பட்ஜெட் போடுறதுக்குலாம் அந்த அளவுக்கு நமக்கு அறிவு இருக்காது. 11th 12th வந்தாலும் பெருசாக மெச்சூரிட்டி ஆயிருக்க மாட்டோம். ஆனால் அட்லீஸ்ட் 11th 12th பணத்தை எப்படி கையாளுறது நம்ம தெரிஞ்சிருப்போம்ல. பட்ஜெட் இன் பார்லிமெண்ட் அப்போ 11th 12th அப்படின்னு நான் வச்சுக்கேன். ஸோ ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஏப்ரல் 1 ஏஏ ஆனுவல் 7 ஆரம்பிக்குது, அதை வச்சு நான் வச்சுக்கலாம். 266 67 ஃபண்டு, கன்சால்டிங் ஃபண்டு, கான்டிஜென்சி ஃபண்டு அடுத்தடுத்த வருது 6 7 அப்படிங்கிறத வச்சு ஏதாவது நான் வச்சுக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி 22 பேர், 15 பேர் லோக்சபா, 7 பேர் ராஜ்யசபா. எஸ்டிமேட்டர் கமிட்டி 30 லோக்சபா. பப்ளிக் அண்டர்டேக்கிங் கமிட்டி 22, டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் கமிட்டி 24, 17 பேர் 93, 7 பேர் 2004. இதை ஓகே இப்போ ஒன்னா ஷார்ட்கட் எடுப்போம். இப்போ டிபார்ட்மெண்ட்னாலே வந்து 24/7 தானே வேலை பார்க்க. டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுவோம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம், அந்த மாதிரி ரா டிவிஷன் இந்த மாதிரிலாம் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ 24 மணி நேரம் வேலை பார்க்கறதுனால 24 மெம்பரு இங்கே 4ல் முடியுது. அடுத்த எஸ்டிமேட்டட் வந்து கமிட்டி 30 நாள் எஸ்டிமேட். நம்ம மந்த்லி நம்ம எஸ்டிமேஷன் கமிட்டி எப்படி போடுறோம், 30 நாளைக்கு போடுறோம்ல, ஒரு மாசத்துல 30 நாள் இருக்கு, அப்போ 30 நாள்னு வச்சுக்கலாம். பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியும் பப்ளிக் அப்படின்னு 2 வார்த்தை வந்துருச்சு, ரெண்டுக்குமே 22 மெம்பர் தான்.
பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி, பப்ளிக் அண்டர்டேக் கமிட்டி ரெண்டுமே 22 தான். இது 22 எப்படி ஆச்சுக்கிறது? பப்ளிக் அப்போ ஒருத்தனை வந்து பப்ளிக் சொல்ல முடியாது, 2 பேர் தானே பப்ளிக் சொல்ல முடியும். ஒருத்தனை கண்டிப்பா சிங்கிள் ஆளுலாம் சொல்ல முடியும். அதை நான் வச்சுக்கலாம். 2 பேரும் சேர்ந்தா தான் பப்ளிக் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ சின்ன சின்ன ஷார்ட்கட் போட்டு வச்சிருக்கேன். ஜஸ்ட் டோன்ட் வரி அபவுட் தட். கண்டிப்பா திரும்ப திரும்ப வாசிங்க, கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. நம்மளோட டார்கெட் வந்து குரூப் 2 மட்டும்தான். ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கவர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஜிஎஸ்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிட்டத்தட்ட முடிக்க போறோம். ஓகேவா, முடிக்க போறோம். ஸோ எல்லா பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், எல்லா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிங்க. இது எல்லாமே கீவேர்ட்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்தடுத்த இந்த ஒரு மாசத்துக்குள்ள இல்லை ஜனவரி பிப்ரவரிக்குள்ள ஜென்ரல் இங்கிலீஷ் இதை ஃபுல்லா முடிச்சிட்டோம்னா இந்த மார்ச் ஏப்ரல் மே இந்த 3லையும் விட்டு டெஸ்ட்னு அப்படியே எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க கவலையப்படாதீங்க, கொஸ்டின் எடுத்து ஒவ்வொரு வீடியோல கொடுத்துக்கிட்டே இருக்கேன், டவுன்லோட் பண்ணி எழுதிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.